தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, திருப்பதியில் இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு என்கொயரி ஒன்று வந்திருந்தது. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருப்பதி கலெக்டரேட் ஆஃபீஸில் அவங்களுக்கு வந்து ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்புக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரிக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டீசெண்டான ஸ்பீட், மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஒரு லைஃப் தரக்கூடிய ஒரு மிஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை படி நான் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, Kyocera பிராண்டோடைய 3212I பிராண்டிங் மிஷின் தான் நான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதை பற்றி நானும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னேன். அதுக்கு வந்து வாரண்ட்டி இவ்வளோ வரும், ட்ரம்முக்கு இவ்வளோ லைஃப் வரும், எல்லாமே டீட்டெயில்டாக சொன்னதுக்கப்புறம் ஸோ அவங்களும் அவங்க சைடில் இருந்து ஃபுல்லாகவே அதை வந்து செக் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷினை இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போய் அவங்க இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு டெமோ கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறதா இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த 3212I இந்த மாடல் எதுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து கலெக்டரேட் ஆஃபீஸில் இருக்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சென்னைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த மிஷின்ஸ் வேணாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பேக்கப் கொடுத்துடலாம். ஆனால் இப்போ நம்ம சர்வீஸ் பேக்கப்போட இங்கேருந்து இப்போ ஒரு 150 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு சர்வீஸ் பேக்கப் வந்து கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதையும் நம்ம மைண்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் சொன்ன ஆப்ஷன் வந்து பிராண்டிங் மிஷின் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பிராண்டிங் மிஷினில் என்ன போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, இது ஒரு 32 காப்பி ஸ்பீடு, அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடலு, ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மிஷினில் நமக்கு வந்து வைஃபை ஆப்ஷன் வந்துடுது, டேரெக்டாக பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் ஃபுல் டச் பேனல் இந்த டிஸ்பிளே. தென் இதில் வந்து பேப்பர் சோர்ஸ் என்னென்னா கேசட் 1, கேசட் 2, தென் MP ட்ரே, மேனுவல் பைபாஸ்ன்னு சொல்லக்கூடிய MP ட்ரே. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் தான். நீங்கள் A4 போட்டுக்கலாம், லீகல் போட்டுக்கலாம், A3 போட்டுக்கலாம், எந்த சைஸ் வேணாலும் எந்த ட்ரே வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கெனான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேசட்டில் வந்து வெறும் நம்ம வந்து A3 போடவே முடியாது, லீகல் A4 தான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் எந்த ட்ரேலையுமே வந்து எல்லா பேப்பரையுமே போட்டுக்கலாம். எல்லாமே வந்து யூனிவர்சல் மாடலில் கொடுத்துருப்பாங்க. தென் இதுலேயே நமக்கு வித் ADF வித்தவுட் ADFன்ற 2 கேட்டகரி வருது. உங்களுக்கு ஸ்கேனிங் டாக்குமெண்ட்லாம் வராது, ADF பர்பஸ் தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு ADF இல்லாமல் டாப் டோர் போட்டு நமக்கு மிஷின் வரும். இல்லை உங்களுக்கு வந்து ADF பர்பஸ் வேணும் அப்படின்னா அதில் இந்த மாதிரி மிஷின்ஸ் அட்டாச் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, தனியாக அந்த DP யூனிட் வந்து தனி பாக்ஸில் வரும். அங்கே வந்து தான் இதை இன்ஸ்டாலேஷனே பண்ணுவோம். ஸோ இந்த மிஷினுக்கு இந்த அமௌண்ட்லேயே இன்க்ளூடாக வந்து ட்ராலியும் வந்துடுது. இந்த ட்ராலியை பொறுத்த வரைக்கும் தனியாக இதுவுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டில் அந்த கார்பன் பாக்ஸில் தான் வரும். நம்ம கஸ்டமர் பிளேஸில் தான் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 2 வீல்ஸ் நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது வந்து லாக்கோட இருக்கும். அந்த லாக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மிஷினை தூக்கி வச்சதுக்கப்புறம் ட்ராலி வந்து மூவ் ஆகாது. அந்த லாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் எதுவும் மாப் போடுறீங்க, இல்லை வந்து அந்த இடத்த கூட்டணும் பெருக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு மிஷினை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 லாக் உள்ளதையும் அதில் 2 லாக் வச்சு அந்த வீல்ஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டோரில் நீங்கள் வந்து மிஷினுக்கு தேவையான பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேர்ஸு, அந்த மாதிரி திங்ஸை வந்து அதுக்கு நீங்கள் ஸ்டோரேஜாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் 2 லாக் வச்ச வீலையும் லாக் இல்லாத வீலை வந்து பேக் சைட்லேயும் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினை எடுத்து அது மேலே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ட்ராலி கம்ப்ளீட் ஆகிடும், மிஷினும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மிஷினுக்கு மேலே ADF வந்து இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த DP யூனிட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மேனுவல் அது எல்லாமே தூக்கி வெளில போட்டுட்டு வெறும் அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் யூனிட்டை மட்டும் எடுத்து அதில் ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் படி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த DP யூனிட் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ராலி வந்து வீல்ஸ் போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிஷினையும் மேலே தூக்கி வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து ADF நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறையா வந்து டேப்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க. நிறைய பிராண்ட் நியூ ப்ராடக்ட்லாம் வாங்குறவங்களுக்கு தெரியும் இந்த டேப்லாம் வந்து பிராண்ட் நியூ மிஷின்ஸில் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அது மாதிரி இந்த டேப் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஒரு 90% வந்து முடிஞ்சிருச்சு. அந்த 10% என்ன அப்படின்னா ஃபைனலாக நம்ம டோனர் கேட்ரேஜை மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணணும். டோனர் கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ மிஷினோடைய வரக்கூடிய அந்த டோனர் கேட்ரேஜோட ஈல்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 20,000 வந்து 25,000 காப்பீஸ் வரைக்கும் ஈல்டு கொடுத்துரும். இதோட பிரிண்டிங் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெறும் டோனருக்கு மட்டும் 10 பைசா ஒரு பேப்பருக்கு வந்து இதில் உங்களுக்கு செலவாகும். இதில் வந்து பவர் கன்சப்ஷன், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போக அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 60 பைசா வந்து ஒரு பேப்பருக்கு தாண்டாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரிண்டிங் காஸ்ட் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு
கண்டிப்பாக இந்த 3212i வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம கேட்ரேஜ் போட்டதுக்கப்புறம் மிஷினை வந்து ஆன் பண்ண வேண்டியதான். நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சுவிட்சையும் நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து டிஸ்பிளேக்கு கீழே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்துடும் வெல்கம் அப்படின்ற மாதிரி. நமக்கு ஒரு 8 to 12 செகண்ட்ஸில் நமக்கு வந்து பூட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேப்பர் லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காப்பி எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால அந்த டோனர் வந்து அந்த காப்பி டெவலப்பர் சொல்லக்கூடிய அந்த யூனிட்டுக்கு அந்த டோனர் இறங்கணும். ஸோ அதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆதார் கார்டு செட்டிங், ஐடி கார்டு செட்டிங் இது எல்லாமே வந்து ஒரே செட்டிங்காக நம்ம சேவ் பண்ணி அதையும் வச்சுட்டு தென் இந்த கேப்பில் இந்த 10 to 15 மினிட்ஸ் கேப்பில் நம்ம வந்து சிடி போட்டு இதுக்கான பிரிண்டர் டிரைவரையும் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். ஸோ இவங்க இப்போ தான் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ப்ராப்பராக அந்த லேண்ட் கனெக்ஷன்லாம் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால் இங்கே வந்து அவங்களுக்கு ஒய்ஃபை ஆப்ஷன் நம்மளால் பண்ணித்தர முடியல. அவங்க ஃப்யூச்சரில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 week 10 days வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அதுக்கான செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருந்துமே அதில் தாராளமாக பிரிண்ட் எடுத்துக்க முடியும். கலரில் வந்து ஸ்கேனிங் பண்ணிக்க முடியும். 10 to 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெடி டு காப்பி அப்படின்றது டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகிடும். அந்த ரெடி டு காப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காப்பீஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மிஷின் ரெடியான உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes to 40 minutes தான் அங்கே நாங்கள் வந்து மிஷின் ரெடி பண்ணிட்டு அங்கே இருந்தோம். ஸோ அதுக்குள்ளேயே அவங்க வந்து ஒரு 1000 காப்பீஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மற்றபடி அவங்க வேறு ஒரு பிரிண்டர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரிண்டர் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இந்த 3212 வந்து அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பீடாகவும் இருந்தது. ஸோ அந்த வகையில் நான் அந்த ப்ரூஃபையும் அந்த ப்ரூஃபையுமே இந்த வீடியோஸில் வந்து நம்ம காட்டியிருப்போம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா திருப்பதி கலெக்டரேட் ஆஃபீஸில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட வந்து மிஷின் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மாடல் அப்படின்னா Kyocera பிராண்டோடைய 3212i ஃபுல்லி லோடட் பிராண்ட் நியூ மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சென்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் இருந்து திருப்பதியில் இருக்கிற அவங்களோட ஆஃபீஸில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதா இந்த வீடியோ. நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் கொரியர் பண்ணுறதா தான் நம்ம சொல்லியிருந்தோம். கொரியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 2000 கொரியர் சார்ஜஸ் முடிஞ்சிருக்கும். மிஷின் நம்ம வந்து சேஃபாக தான் வந்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஃபாரின்லேருந்து வர மிஷின். தமிழ்நாடு புறாவுமே வந்து சேஃபாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் இவங்க வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அதுக்கு என்ன ஐடியான்னு பார்க்குறப்ப அவங்களோட நண்பர் வந்து இங்கே சென்னையில் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து மிஷின் எடுத்துகிட்டு போகிறது தான் பிளானு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாடா சுமால ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ஆனால் காலையில் தான் எங்களுக்கு தெரியும் டாடா சுமா வரல, சைலோ தான் வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த காருன்றப்ப நம்ம கொஞ்சம் டவுட்டோட தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்து பாக்ஸை இங்கேயே ஓப்பன் பண்ணி நம்ம ஆஃபீஸ் வாசலே பாக்ஸை ஓப்பன் பண்ணி மிஷினை மட்டும் அப்படியே ஏற்றினோம். மற்றபடி ட்ராலி ஏடிஎஃப்லாம் வந்து நம்ம பாக்ஸோடையே ஏற்றிட்டோம். 150 kilometers இங்கேருந்து திருப்பதிக்கு நம்ம போய் மிஷினை அவங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மிஷினை இறக்கிட்டு அவங்களுக்கு டெமோ கொடுத்து இந்த ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 3212i பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் ஒரு நாளைக்கு ஒரு 5000 காப்பீஸ் போகும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பக்கத்தில் லோக்கல் சர்வீஸ் டெக்னீஷியன் யாருமே கிடையாது. ஒரு 5 லட்சம் காப்பி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3212i நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரம்மோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 lakh காப்பீஸ் கிட்ட வந்துடுது. ஸோ இந்த மிஷினில் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு 32 காப்பி ஸ்பீடும் உங்களுக்கு வந்துடும். பிரிண்ட் குவாலிட்டியும் உங்களுக்கு இதில் நல்லாயிருக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு அகாடமியில் ஒரு இன்ஸ்டியூட் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் பர்பஸ், கமர்ஷியல் பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இந்த 1800 இந்த டேபிள் டாப் மாடல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த மிஷின் பத்தலை, டேபிள் டாப் வந்து பத்தலை, ஸ்பீடு பத்தலை, நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த 3212i. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்காது. அவைலபிள் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 1 month வந்து ஸ்டாக் இருக்கும், அடுத்து ஒரு 2-3 months வந்து ஸ்டாக் இருக்காது. லாங் டைமுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டாக் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் யாராவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் இருக்கிறப்பயே அதை வந்து எடுத்துருங்க. இதே போல் நிறைய நம்ம சேனலில் இந்த ஜெராக்ஸ் மிஷினை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். பேர் வந்து லோ ப்ரைஸ் மிஷின்ஸ்லேருந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து இந்த 20,000 பட்ஜெட்லேருந்து நிறைய மிஷின்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி நிறைய மிஷின் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. ஸோ அதை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆஃப்டரில் வரும். அதை பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ யாருக்காவது அந்த மாதிரி இல்லை அந்த பார்த்துட்டீங்க இல்லை இந்த 3212i பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதே போல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்கே ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் இங்கே ஸ்விட்ச் ஆஃப், அங்கேயே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து கீழே தான் ஆஃப் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் தான் பண்ணிடணும்.
இந்த ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து அங்கே போகணும். ஷட் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் தான் கீழே மிஷினில் கீழே ம் மிஷினில் கீழே கொடுத்துட்டு அங்கே ஆஃப் பண்ணிக்கலாம்.